சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். தமிழ் சினிமாக்கள் எந்தெந்த லொக்கேஷனில் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியில் அமைந்துள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்த படங்கள் தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியில் அமைந்துள்ள ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கும் பகுதிகளில் இப்போ நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து தங்கியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த முன்ன போகிற 2 பேரில் ஒருத்தர் வெள்ளை கலரில் பெண்கள் அணிகிற நைட்டி மாதிரி போட்டு போகிறார்ல, வெள்ளை கலரில் நைட்டி போட்டு போனது மாதிரி போகிறார்ல, இவர் வந்து ஒமான் நாட்டை சேர்ந்தவர். மஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒமான் நாடு துபாய்க்கு அடுத்தல இருக்குது. அந்த நாட்டை சேர்ந்தவர். ஒமான் நாட்டை சேர்ந்தவர் இங்கே சென்னையில் வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கிறதுக்கு பக்கத்தில் எதுக்காக வந்து தங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்திலேயே காவேரி மருத்துவமனை ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தாங்க. காவேரி மருத்துவமனை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் ரொம்ப வருஷமாக வேலை நடந்துகிட்டு இருந்தது. இப்போ தான் கட்டி முடித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காவேரி மருத்துவமனையை இப்போ புதியதாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்திலேயே இப்போது புதியதாக கட்டியுள்ள காவேரி மருத்துவமனை ரொம்ப ஃபேமஸான மருத்துவமனை, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான மருத்துவமனை. அதனால் இந்த ஒமான் நாட்டை சேர்ந்தவருடைய குடும்பத்தில் யாருக்கோ உடம்பு சரியில்லாதனால ஒமான் நாட்டிலேருந்து நோயாளியை இந்தியா கொண்டு வந்து இந்த காவேரி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அவங்க நோயாளி காவேரி மருத்துவமனையில் இருப்பாங்க. ஒமான் நாட்டிலேருந்து நோயாளி கூட 2-3 பேர் வந்திருப்பாங்க. அதில் எல்லாரும் மருத்துவமனையில் தங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் கூட வந்தவங்க 2 பேர் 3 பேருமே தங்குறதுக்கு இங்கே தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க. இது மாதிரி ஒமான் நாட்டிலேருந்து சிகிச்சைக்காக நிறைய பேர் சென்னைக்கு இப்போ வர்றாங்க. அதில் ஒருத்தர் தான் பெண்கள் அணிகிற நைட்டி மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போகிற இவர் தான் ஒமான் நாட்டை சேர்ந்தவர். நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்த படங்கள், ஏவிஎம் ஸ்டுடியோவை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்டுடியோவாக இருந்தது. இப்போ இந்த ஸ்டுடியோ ரொம்ப சுருங்கி சின்ன ஸ்டுடியோவாக செயல்பட்டுட்டு வருது. இருந்தாலும் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது தமிழ் சினிமாவுக்கே ஒரு முக்கியமான ஸ்டுடியோ. தமிழ் சினிமானாலே ஏவிஎம் ஸ்டுடியோ, அதில் இடம்பெறாத சினிமாக்களே இல்லை என கூறலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ. தமிழக வரலாற்றில் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை ஆண்ட 4 முதலமைச்சர்கள் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவின் நிறுவனர் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களிடம் சம்பளம் வாங்கியவர்களாக இருந்துள்ளார்கள். அப்புறம்தான் பின்னாளில் தமிழகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள் இந்த ஏவிஎம் நிறுவனத்திடம் கதை வசனம் எழுதி கொடுத்து சம்பளம் வாங்கியிருக்காரு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களும்
பராசக்தி படத்துக்காக கதை வசனம் எழுதி கொடுத்து சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்புறமா முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்துக்காக அன்பேவாணி ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஏவிஎம் நிறுவனத்தில் நிறைய படங்கள் நடித்து சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் நிறைய படங்களில் நடிச்சிட்டு சம்பளம் வாங்கியிருக்காங்க. தமிழகத்தை ஆண்ட 4 முதலமைச்சர்களுக்கு இந்த ஏவிஎம் நிறுவனத்தை நிறுவிய ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வேலை செய்ததுக்காக சம்பளம் வழங்கியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட ஸ்டுடியோ தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அருகில் கட்டப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான காவேரி மருத்துவமனை கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிக்கிறாங்க. 80s 90s காலகட்டத்திலலாம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள 600-700 பேர் தினமும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். தினமும் 600-700 பேருக்கு வேலை வழங்கிய ஒரு பெரிய ஸ்டுடியோ தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜெமினி ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ எந்த ஸ்டுடியோக்குள்ளேயுமே படப்பிடிப்பு இல்லை. அதனால் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோலேயுமே படப்பிடிப்புகள் அதிகம் இல்லாததுனால கொஞ்சம் இடங்களை சேல் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்களை அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை ஒட்டி அமைந்துள்ள இந்த காவேரி மருத்துவமனை இருக்கிற இடமும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான இடம் தான். ஏவிஎம் ஸ்டுடியோக்காரங்க தான் இந்த இடத்த காவேரி மருத்துவமனைக்காரங்களுக்கு விற்றுருக்காங்க. இந்த காவேரி மருத்துவமனை இருக்கிற இடம் ஏவிஎம் ஸ்டுடியோவிடம் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் வரக்கூடிய விசு ரகுவரன் லட்சுமி அவங்களுடைய வீடு. இது ஒரு சொந்த வீடாக கட்டியிருந்தாங்க. செட்டு கிடையாது, ஒரிஜினலாகவே ஒரு பெரிய வீடாட்டு இந்த இடத்துல இந்த காவேரி மருத்துவமனை இருக்கிற அளவுக்கு பெரிய வீடாக கட்டியிருந்தாங்க. இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டில் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்துடைய முழு படப்பிடிப்பும் நடத்தி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டை அவங்க இடிக்கலை. இந்த வீட்டை இவங்க சொந்த இடம் தானே, இதிலே அப்படியே வச்சுட்டாங்க. தமிழ் சினிமாக்களில் வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்குவதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோக்காரங்க இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடு ரொம்ப வருஷமாக இந்த இடத்துலையே தான் இருந்தது. இந்த காவேரி மருத்துவமனை இருக்கிற இடத்துல இந்த வீடு இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த வீட்டை இந்த இடத்துல வச்சு சினிமாவுக்காக வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீட்டிலேயே குறைஞ்சது 2000 திரைப்படங்களுக்கு மேலே படம் ஆக்கியிருப்பாங்க. சம்சாரம் அது மின்சாரம் படம் எடுத்த இந்த வீட்டில் படப்பிடிப்பு நடத்த வரக்கூடிய வேறு திரைப்பட குழுவினர்கள் எங்கே ஷூட்டிங் வச்சுருக்கேன்னு கேட்டால் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தோடைய வீட்டில் ஷூட்டிங் வந்துருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சினிமாக்காரங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க, சம்சாரம் அது மின்சாரம் படப்பிடிப்பு தளம்னா அது ஏவிஎம் ஸ்டுடியோ தான் உடனே புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் வரக்கூடிய சம்சாரம் அது மின்சாரம் பாடல் முழு பாடலுமே இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக கட்டப்பட்ட இந்த இடத்துல இருந்த இந்த வீட்டில் தான் படமாக்கியிருப்பாங்க. ரஜினிகாந்த், ரோஜா, மீனா இணைந்து நடித்த வீரா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மாடத்திலே கன்னி மாடத்திலே பாடல் இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் முன்னாடி இருந்த அந்த துளசி மாடத்தில் தான் எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த், ரோஜா, மீனா நடித்த வீரா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் நிறைய காட்சிகள் இங்கே படமாக்குனாங்க. ரஜினிகாந்த், ரோஜா, மீனா நடித்த வீரா படத்தில் வரக்கூடிய இந்த மாடத்திலே கன்னி மாடத்திலே பாடல் ஆரம்பிக்கிற காட்சிகள் எல்லாம் கோடம்பாக்கத்தில் லிபர்ட்டி தியேட்டர்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தான் எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொந்தமான ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தான் இந்த பாடலுடைய ஆரம்பக்கட்ட காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. பேலன்ஸ் காட்சிகள் மட்டும்தான் இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் படமாக்குனாங்க. ரஜினிகாந்த், ரோஜா, மீனா நடித்த இந்த வீரா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் வரக்கூடிய வரிகள், நாளை சங்கதி நாளை பார்க்கலாம் மாமி இப்போ வாடி அணைச்சிக்கலாம் சிங்கு சங்கு சிங், இந்த காட்சிகள்லாம் இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் தான் படமாக்குனாங்க. இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டுக்கு பின்னால் கார்டன் மாதிரி இருக்கும். சாங் எடுக்கிறதுக்காக அந்த இடத்த வச்சுருப்பாங்க. அங்கேயும் சில காட்சிகள் இந்த பாடலில் எடுத்திருப்பாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான இடத்த காவேரி மருத்துவமனைக்காரங்க விலைக்கு வாங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வரக்கூடிய இந்த பெரிய வீட்டை இடிச்சிட்டு தான் காவேரி மருத்துவமனைக்காரங்க இந்த பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலை இந்த இடத்துல கட்டியிருக்காங்க.
சம்சாரம் அது மின்சாரம் படம் எடுத்த இந்த வீட்டை தான் ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு நடித்த மன்னன் திரைப்படத்தில் ரஜினிகாந்தோடைய வீடாக காட்டியிருப்பாங்க. ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு நடித்த மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய வீடு இந்த சம்சாரம் அது மின்சாரம் படம் எடுத்த வீடு தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் ரகுவரனும் லட்சுமியும் இந்த வீட்டுக்கு முன்னால் காரில் வந்து இறங்குவாங்க. அதே மாதிரி மன்னன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் இந்த வீட்டு முன்னாடி காரில் வந்து இறங்குவார். சம்சாரம் அது மின்சாரம் வீட்டுக்கு முன்னால் பெரிய மரம் ஒன்று நிற்கி இடது பக்கமாக, அந்த பக்கம் நேரே பார்த்தீங்கன்னா மதில் சுவர் இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த காட்சிகள்லாம் இங்கே தான் எடுத்தாங்க என்பது. ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு நடித்த மன்னன் திரைப்படம் இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் தான் படமாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சாம்பிள் காட்டுறேன். இந்த சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் லட்சுமி முதல்ல குழந்தை பெற்று இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வாசல் படியில் வருவாங்க. இப்போ இந்த கதவை பாருங்கள், இந்த கதவு இந்த வாசல் படிக்கு மேலே இருக்கிற மரப்பட்டியல் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு நடித்த மன்னன் படத்துலேயும் குஷ்பு முதலாக ரஜினிகாந்தை தேடிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வர்ற காட்சியில் இந்த வீட்டு வாசல் படியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் லட்சுமி முதலாக குழந்தை பெற்றுட்டு வர்ற காட்சி. ரெண்டு காட்சியும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மன்னன் திரைப்படத்தில் குஷ்பு அவங்க அப்பாவை அழைச்சிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வர்ற காட்சி இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் எடுத்திருப்பாங்க. மன்னன் படத்தில் வி.கே. ராமசாமி அவர்கள் குஷ்புக்கு ரஜினிகாந்த சம்பந்தம் பேச வந்திருக்க காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. மன்னன் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அம்மாவிடம் விசு அவர்கள் தன்னுடைய மகள் விஜயசாந்திக்கு சம்பந்தம் பேச வந்திருக்க காட்சி இங்க எடுத்திருப்பாங்க. மன்னன் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அம்மாவிடம் விஜயசாந்தியை பற்றி குஷ்பு விளக்கி கூறும் காட்சி இங்க எடுத்திருப்பாங்க. பழம்பெரும் நடிகை பண்டரிபாய் அவர்கள் என்னுடைய மகன் முடிவு தான் என்னுடைய முடிவுன்னு சொல்ற காட்சி இந்த வீட்டில் எடுத்துப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களை குஷ்புவுக்கு சம்பந்தம் பேச வந்த வி.கே. ராமசாமி அவர்கள் திரும்பி போற காட்சி எடுத்திருப்பாங்க. மன்னன் படத்தில் வரக்கூடிய அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேங்கிற பாடலும் இந்த வீட்டில் தான் எடுத்தாங்க. மன்னன் படத்தில் வரக்கூடிய இந்த சூப்பர் ஹிட் பாடல் இந்த காவேரி மருத்துவமனை இருக்கிற இந்த இடத்துல இருந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வந்த அந்த வீட்டில் தான் எடுத்தாங்க. மன்னன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் நிறைய காட்சி எடுத்தாங்க. மன்னன் படத்தில் வரக்கூடிய இந்த சூப்பர் ஹிட் பாடல் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் தான் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. வீட்டில் உள்ள காட்சியெல்லாம் இங்கே எடுத்தாங்க. சம்சாரம் அது மின்சாரம் பட வீட்டுக்குள்ள மரத்தாலான தூண்கள் நிறைய நிற்கும். அங்க எடுத்திருக்காங்க இந்த பாடல் காட்சி. இதே மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுதான் இதே மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். நல்ல சம்பந்தம், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இந்த மன்னன் படத்துல ரஜினிகாந்தோட அம்மாவை விஜயசாந்தி வந்து சந்திக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. வணக்கம், நீ யாருமா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. நீ என் மருமக. இந்த மன்னன் படத்துல ரஜினிகாந்தோடைய அம்மாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற காட்சி இங்க எடுத்திருப்பாங்க. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னானா? என்னை பத்தி நான் சொல்றேன், எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. இதே மன்னன் திரைப்படத்துல வரக்கூடிய காட்சி தான். பாசம் வச்சிருக்கேன் என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேன். இந்த மன்னன் படத்துல விஜயசாந்தி கத்தியால தன்னுடைய கையை விட்டுற காட்சி எல்லாம் இங்க எடுத்திருப்பாங்க. இதே மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான்.
ஏவிஎம் ஸ்டுடியோவிடமிருந்து காவேரி மருத்துவமனைக்காரங்க இந்த இடத்த விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்த சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் வந்த அந்த வீட்டை இடிச்சிட்டு தான் இந்த பெரிய காவேரி மருத்துவமனையை இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் இருக்குது. அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தோட இந்த ஆர்காட் ரோட்லேயும் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு முன்னால் இருக்கிற இந்த ரோடு ஆர்காட் ரோட்லேயும் மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மெட்ரோ போரூர்லேருந்து வருது. போரூர்லேருந்து வளசரவாக்கம், ஆழ்வார்த்தர் நகர், விருகம்பாக்கம், சாலி கிராமம், இந்த வடபழனி இப்படி வருது இந்த மெட்ரோ லைன். முன்னாடிலாம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னால் இருக்கக்கூடிய உலக உருண்டை ஏவிஎம் லோகோ சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே மெட்ரோ வேலை நடக்கிறதுனால இந்த கரண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க என நினைக்கிறேன். இப்போதான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய என்ட்ரன்ஸ் இது. இந்த மெயின் ரோடு போதில் இதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே போகிற ரோடு. இடது பக்கம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் இருந்தது. அதை இப்போ இடிச்சு போட்டிருக்காங்க. இடது பக்கமாக இந்த கம்பியெல்லாம் கலத்தி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் உள்ளே இருக்குது. அந்த கூரையெல்லாம் கலத்தி தான் இந்த கம்பியை போட்டிருக்காங்க. இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரோட பேர் மட்டும் தான் இருக்குது. வேற எல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க இடது பக்கம். இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் இருக்குது. அப்படியே பேக் சைடு வர ஏவிஎம் சரவணன் சாருடைய கடைசி தம்பி ஏவிஎம் பாலசுப்ரமணியம் சாருக்கு சொந்தமான இடம். இந்த இடதுபுறம் இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி போர்டு இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே பின்பக்கம் வர ஏவிஎம் பாலசுப்ரமணியம் சாருக்குள்ள ஷேர். அதனால இதை மதில் சுவர் கட்டி பிரித்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துலையும் இனி அடுக்குமாடி குடியிருப்பு தான் கட்ட போகிறதாக இங்கே சொல்லிக்கிறாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே போகக்கூடிய இந்த ரோடு 1985 ஆண்டு காலகட்டத்திலலாம் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்கமாக ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரு 1985 ஆண்டு காலத்திலலாம் கட்டலை. அதே மாதிரி வலதுபுறமாக இந்த காவேரி மருத்துவமனை இருக்கிற இடத்துல சம்சாரம் அது மின்சாரம் படத்துடைய வீடும் கட்டலை. இந்த ரோடு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய தென்னை மரங்கள் வளர்ந்து பச்சை பசேல்னு காட்சியளிக்கும். நடுவில் இந்த ரோடு இருக்கும். இப்படி சோலை மாதிரி இருந்த இடம் தான் இப்போ இப்படி இருக்குது. முரளி ஹீரா நடித்த ஹீராவின் முதல் படமான இதயம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான் பாடல் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே போகக்கூடிய இந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இதயம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் பார்க்கறது மாதிரி தான் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே போகக்கூடிய இந்த ரோடு இருந்தது. அதே மாதிரி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே போகக்கூடிய இந்த ரோடை வந்து காவேரி மருத்துவமனைக்காரங்களும் பயன்படுத்திக்கலான்னு இந்த ரோட்டை அரசுக்கு இந்த முனிசிபாலிட்டிக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏவி மெய்யப்பன் சாலைன்னு முனிசிபாலிட்டியிலேருந்து பேர் கொடுத்துருக்காங்க. 80s 90s காலகட்டத்திலலாம் இந்த ஏவி மெய்யப்பன் சாலை போர்டு இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து இந்த வலதுபுறமாக ஏவிஎம் உருண்டை இருக்குல்ல, இது வர மெயின் கேட்டு, இங்கே தான் மெயின் கேட்டு இருக்கும். வாட்ச்மேன்லாம் இங்கேயே நிற்பாங்க. இந்த மெயின் கேட்டு வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு வெளியிருந்து பார்க்கவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ உயரமான கேட்டு இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த மெயின் கேட்டில் வெளியே 4 வாட்ச்மேன் இருப்பாங்க. இந்த கேட்டுக்கு உள்ளோடி 4 வாட்ச்மேன் நிற்பாங்க. ஏன்னா இந்த ஆர்காட் ரோட்டில் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ கேட்டுக்கு முன்னால் டெய்லி தினமும் காலையிலேருந்து நைட்டு வர 20-30 பேர் முண்டி அடிச்சுட்டு நிற்பாங்க. வெளியூர்லேருந்து சான்ஸ் கேட்டு வந்திருக்கவங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க, நடிகைகளை பார்க்க நினைக்கிறவங்க, ஷூட்டிங் பார்க்க ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த கேட்டு முன்னால் முண்டி அடிச்சுட்டு துடிச்சிட்டு நிற்பாங்க. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயின் கேட்டில் மட்டும் நிறைய வாட்ச்மேன் வச்சுருப்பாங்க. இனி வாங்க இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள இப்போ எப்படி இருக்கு, இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ள என்னென்ன படங்கள்லாம் இதுக்கு முன்னால் படமாக்கி இருக்காங்க என்பது பற்றி பார்க்கலாம். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய கேட்டிலிருந்து இந்த ரோட்டு வழியே ஒரு 10 நிமிஷம் நடந்து உள்ளே வரணும். உள்ளே வந்தால் 2வது கேட்டு இருக்கும், மாதிரி 3வது கேட்டு இருக்கும், 4வது கேட்டு உண்டு. 3வது கேட்டு வந்து ஏவிஎம் கார்டனுக்குள்ளே போகக்கூடிய கேட்டு, 4வது கேட்டு தான் ஏவிஎம் ஸ்டுடியோ ஃப்ளோர் உள்ளே போகக்கூடிய கேட்டு. எல்லா கேட்லேயும் வாட்ச்மேன் நிற்பாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய 2வது கேட்டு இந்த இடத்துல இருக்கும். என்ட்ரன்ஸில் ஏதாவது சொல்லி உள்ளே வந்துடுறவங்கள 2வது கேட்டில் இங்கே வந்து தீவிர விசாரணை போட்டு பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஸ்டுடியோவாக செயல்பட்டுட்டு இருந்த ஸ்டுடியோ தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ. இப்போ இவங்க தொழிலை ரொம்ப சுருக்கி இப்போ சின்ன ஸ்டுடியோவாக செயல்பட்டுட்டு வருது. இப்போ இங்கே புது பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. இது புது பில்டிங்கு. இந்த பில்டிங்கில் எடிட்டிங்கு, ப்ரிவியூ ஷோ போடுறது, ப்ரொடக்ஷன் போடுறது, ஓப்பன் தியேட்ரு, எடிட்டிங், ரெக்கார்டிங் தியேட்ரு இப்படி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவிஎம்மோடைய RR ரெக்கார்டிங் தியேட்ரு, சாங் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அந்த தியேட்ரு பகுதி சாங் ரெக்கார்டிங் பண்ணுற தியேட்ரு இருக்குது. அப்புறம் இங்கேயும் மாடியில் ஃபிலிம் எடிட் பண்ணுற ஆஃபீஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இப்போது இந்த பகுதிகள்லாம் ஒரு காலகட்டத்தில் ராகதேவன், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாம் இசைஞானி இளையராஜா இங்கே இருக்கிற RR தியேட்டரில் தான் சாங்கெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுவார். இளையராஜா வளர்ந்த இடம்னு கூட சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவருடைய முதல் படமான அன்னக்கிளி படத்துக்கு இந்த ஏவிஎம் RR தியேட்டரில் தான் இசையமைச்சார். இங்கேயே தான் அவர் ரொம்ப காலம் இங்கேயே தான் இருந்தார்.
மோதாதே நான் ராஜாதி ராஜனடா. இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் போட்டு இந்த ஏரியாவில் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார். இசைஞானி இளையராஜா அவர்கள் இங்கே இருக்கும்போது இந்த பக்கமாக மது அருந்துறவங்க, பீடி சிகரெட்டு குடிக்கவங்க யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சுற்றி போர்டு வச்சுருப்பாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய நிர்வாகத்துக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பிரசாத் ஸ்டுடியோவுக்கு இளையராஜா இங்கேருந்து காலி பண்ணி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போயிட்டார். இந்த பில்டிங் வர தான் இப்போ ஸ்டுடியோ இருக்குது. இதுக்கு அங்கே அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது பாருங்கள், அதுவும் இங்கே இவங்க இடம் தான். அந்த அவ்வளோ இடத்தையும் ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கு லீஸுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஏவிஎம் நிறுவனம் சொந்த படங்கள் நிறைய எடுத்தாங்க. அந்த படங்களில் தயாரிக்கும் போது பயன்படுத்தின காரு, பைக்கு, இவங்க படம் தயாரிக்கும் போது என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த பொருட்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஒரு ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் மாதிரி புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தில் பொதுமக்களை அனுமதிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் டிக்கெட்டு எடுத்துகிட்டு உள்ளே போய் இந்தந்த படங்களில் பயன்படுத்தின பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னு அங்கே எல்லாம் உள்ளே எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு 200 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் நான் இங்கே காலையில் 7 மணிக்கே வந்துட்டேன். 10 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு வாட்ச்மேன் சொன்னார். இன்று மதியம் 2 மணிக்கு எனக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து துபாய்க்கு ஃப்ளைட் இருக்குது. ஏன்னா துபாய் போய் நான் குவைத்துக்கு போகணும். குவைத்து நாட்டுக்கு வேலைக்காக போகிறேன். இன்றைக்கு காலையில் 11 மணிக்கெலாம் நான் சென்னை விமான நிலையத்துக்கு உள்ளே இருந்தாகணும். அதனால் இந்த ஹெரிட்டேஜ் மியூசியத்தை பார்க்க முடியல. இங்கே இப்போ ஒரு புதுசாக ஒரு பிள்ளையார் கோவில் கட்டியிருக்காங்க. இந்த பிள்ளையார் கோவிலுக்கு பின்னால் அடுக்குமாடி குடியிருப்பாக ஃபுல்லாக கட்டியிருக்காங்களா, அந்த பகுதியில் தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய ஃப்ளோர் இருந்த இடம். சாங்கெல்லாம் ஷூட் பண்ணுவாங்க, செட்டு போட்டு சாங் எடுக்கிற இடம். அங்கே ஒரு 8 ஃப்ளோர் இருந்தது. 8 ஃப்ளோர்னால் ஒரு ஃப்ளோர் ஒரு தேட்டருக்கு சமம். 8 தேட்டர் இருந்த இடம். அந்த இடத்த இவங்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்கிட்ட 100 வருஷத்துக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மாதம் ஏதோ வாடகை கொடுப்பாங்க. 100 வருஷத்துக்கு பிறகு அந்த இடம் இவங்களுக்கு சொந்தம். அப்படி லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. சாங்கெல்லாம் செட்டு போட்டு படமாக்கக்கூடிய ஃப்ளோர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாக்களில் ஜெயிலு சிறைச்சாலைன்னு காட்டுவாங்கள்ல, அந்த சிறைச்சாலைன்னு காட்டக்கூடிய இடம்தான் இந்த ஃப்ளோருடைய ஃப்ரண்ட்டை தான் சிறைச்சாலையாக காட்டுவாங்க. தமிழ் சினிமாக்களில் வரக்கூடிய சிறைச்சாலை காட்சிகள் எல்லாமே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் ஃப்ரண்ட்டில் தான் சிறைச்சாலைன்னு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் தான் படமாக்குவாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஸ்டுடியோவில் இருக்க ஃப்ளோர்லேயுமே சிறைச்சாலைங்கிற போர்டு இருக்காது. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த 8 ஃப்ளோர்லேயுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிலிருந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன் காலம் வர என்னென்ன படங்கள்லாம் செட்டு போட்டு படமாக்குனாங்க என்பது பற்றி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் 30 வருஷமாக வேலை பார்த்த என்னுடைய நண்பரிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்ட பாடல்கள். கடிதம் எழுதியிருக்கான். அன்னைக்கு அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சா தான் தம்பியை காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். இந்த மாளிகையை தான் கண்டே தயக்கம் என்ன இந்த யாருக்காக, இது யாருக்காக? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கில் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல. வருது வருது விலகு விலகு வேங்கை வெடியே வருது. ஆசை 100 வகைப்பா, 100 சுவைப்பா. இஷ்டம் போல மாப்பிள்ளை
சொன்னா கேடு ஒத்தடி ஓரமா ஒத்தடி நம்மடி ஒரு நிலா விடுகிற நிலா அடடா மூன்று நிலா இரவி மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம் சொல்லும் இந்திரனின் சந்திரங்கள் சூரியர்கள் மீனம்மா மீனம்மா நாளம் மீனம்மா சுகமான சொந்த கிளியே நீ வந்து ஆசையுள்ள பெண்மை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இந்த பஸ் ஸ்டாண்டு செட்டு இருக்கும். இந்த செட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் பெர்மனண்ட்டாக இருந்தது. இந்த பஸ் ஸ்டாண்டு செட்டு இப்போ இங்கே இல்லை. ஆனால் இந்த முன்னால் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த இந்த பஸ் ஸ்டாண்டு செட்டில் தான் ரஜினிகாந்த், பிரபு, சுஹாசினி, குஷ்பு நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினிகாந்த் வேட்டி கட்டாமல் டவுசரோட பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற காட்சி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த இந்த பஸ் ஸ்டாண்டு செட்டில் தான் எடுத்தாங்க. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்லது தர்மத்தின் தலைவன் படத்தில் வரக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டில் வேட்டி கட்டலன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு ரஜினிகாந்த் தெரிஞ்சுக்கிட்டு ரஜினிகாந்த் டவுசரோட ஓடுவார். அப்போது பின்னால் நாய் துரத்தும். அந்த காட்சியெல்லாம் 90s காலகட்டத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த ரோட்டில் தென்னை மரமாக இருக்கும் 2 சைடும். இந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு நடித்த மன்னன் திரைப்படத்தில் குஷ்பு பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. ரஜினிகாந்த் இன்டர்வியூவுக்கு போகிறதுக்காக வரும்போது செருப்பு அத்துரும். அந்த காட்சி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த பஸ் ஸ்டாண்டு செட்டில் தான் எடுத்தாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் 2 பஸ்ஸு வாங்கி சென்னையில் ஓடக்கூடிய பல்லவன் பஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. பஸ்ஸு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுப்பதற்கு அந்த பஸ்ஸை வாடகைக்கு கொடுப்பாங்க. 2 பஸ்ஸு எப்பவும் இங்கே நிற்கும். தமிழ் சினிமாக்களில் பஸ்ஸு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுப்பாங்க. அந்த காட்சிகளில் வரக்கூடிய பஸ் எல்லாமே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான பஸ்ஸு தான். தர்மத்தின் தலைவன் படத்தில் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டும் இந்த மன்னன் படத்தில் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. தர்மத்தின் தலைவன் படத்தில் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டு காட்சியும் மன்னன் படத்தில் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டு காட்சியும் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த பஸ் ஸ்டாண்டு செட்டில் தான் படமாக்குனாங்க. மன்னன் படத்தில் குஷ்பு ரஜினிகாந்த கலாய்க்கிற காட்சியெல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள பஸ்ஸில் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த ரோட்டில் தான் எடுத்தாங்க. மன்னன் படத்தில் ரஜினிகாந்தும் குஷ்புவும் பஸ்ஸில் பேசிட்டு போகிற காட்சியெல்லாம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே போகக்கூடிய இந்த ரோட்டில் தான் எடுத்தாங்க. அதே மாதிரி மன்னன் படத்தில் குஷ்பு பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. ரஜினிகாந்த் 2 வீலரில் வருவார். வந்து மீனா வண்டியில் போகலாம் வாங்கன்னு கூப்பிடுற காட்சி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த பஸ் ஸ்டாண்டு செட்டில் தான் எடுத்தாங்க. மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் குஷ்புவை 2 வீலரில் ஏற்றிட்டு போகிற காட்சியெல்லாம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த பஸ் ஸ்டாண்டு செட்டில் தான் படமாக்குனாங்க. இந்த மன்னன் படத்தில் ரஜினிகாந்தோடைய 2 வீலரில் குஷ்பு உட்கார போகும்போது ரஜினிகாந்துக்கு பின்னால் சுவரில் ஏவிஎம்னு போஸ்டர் ஒட்டிப்பாங்க பாருங்கள். குஷ்புவுக்கு பின்னால் பிள்ளையார் கோவில் இருக்கும். இப்படி ஒரு அமைப்பாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த பஸ் ஸ்டாண்டு செட்டு இருந்தது. மன்னன் படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் குஷ்புவுக்கு பேக் சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் பாருங்கள். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த பஸ் ஸ்டாண்டு செட்டுக்கு எதிர்த்தால தான் பிள்ளையார் கோவில் இருக்கும். ரஜினிகாந்தோடைய படங்கள் எல்லாமே இந்த பிள்ளையார் கோவிலில் வந்து ரஜினிகாந்த் தேங்காய் உடைச்சி தான் ஆரம்பிப்பார், பூஜை ஆரம்பிப்பாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த இந்த பிள்ளையார் கோவிலில் ரஜினிகாந்த் வந்து தேங்காய் உடைச்சிட்டார்னாலே அந்த படம் சில்வர் ஜூப்ளி போகும். அப்படி ஒரு ராசியான பிள்ளையார் கோவில் தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த இந்த பிள்ளையார் கோவில்.
இந்த பிள்ளையார் கோவில் முன்னால் தான் ரஜினிகாந்த், பிரபு, சுஹாசினி, குஷ்பு நடித்த குஷ்புவின் முதல் படமான தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் வரக்கூடிய வெள்ளிமணி கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனம்தான் பாடல் காட்சியை எடுத்திருப்பாங்க. வெள்ளி மணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம்தான், சந்தனத்தை தொட்டதுமே. தர்மத்தின் தலைவன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி, முழு பாடல் காட்சியுமே ஏவிஎம்ல இருந்த இந்த பிள்ளையார் கோவில் முன்னால் தான் எடுத்தாங்க. மணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம்தான், சந்தனத்தை தொட்டதுமே. தர்மத்தின் தலைவன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த பிள்ளையார் கோவில் இருக்கிற பகுதியை கிரெயின் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. அள்ளிக்கொள்ள போற ஒரு அழகாகத்தான். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னால் இருந்த பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா இந்த பிள்ளையார் கோவிலெல்லாம் இடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனத்தார் அந்த பிள்ளையார் கோவிலில் இருந்த பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து புது இடத்துல பிள்ளையாருக்கு பெரிய கோவிலாக கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய எண்டு வந்து இந்த பிள்ளையார் கோவில் தான். இதுக்கு பின்னால் அடுக்குமாடி குடியிருப்புகள், அங்கே யாரும் போக முடியாது. அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவங்களுக்கு இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ வழியாக பாதையும் கிடையாது. அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவங்களுக்கு பேக் சைடில் கேகே நகர்லேருந்து பாதை போட்டிருக்காங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஏவிஎம் கார்டன். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே உருவான ஒரு இடம் தான் இந்த ஏவிஎம் கார்டன். ஏன்னா இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை நிறுவிய ஏவி மெய்யப்பா செட்டியார் அவர்கள் வாழ்ந்த வீடு இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளதான் இருக்குது. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கிய ஏவி மெய்யப்பா செட்டியார் அவர்கள் வாழ்ந்த வீடு இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கிறதுனால இந்த ஏவிஎம் தோட்டத்தை மட்டும் இந்த ஏவிஎம் நிறுவனம் யாருக்குமே சேல் பண்ணாமல் இன்னை வரைக்கும் அவங்க கையிலேயே வச்சிட்டு வர்றாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு படப்பிடிப்புக்கு வரக்கூடியவங்க கூட இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள வர முடியாது. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு படப்பிடிப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு தனி கேட்டு, இந்த ஏவிஎம் கார்டனுக்கு தனி கேட்டு, அப்படி இந்த ஸ்டுடியோ இருக்கும்போதே பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த ஏவிஎம் கார்டனில் 2 வாட்ச்மேன் இருப்பாங்க, யாரும் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி இந்த ஏவிஎம் கார்டன் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள்ளே ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இவ்வளவு நாளும் இருந்தது. இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கிய ஏவி மெய்யப்பா செட்டியார் அவர்கள் வெகு காலமாக வாழ்ந்த வீடு இதுதான். ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏவிஎம் கார்டனில் அமைந்துள்ள இந்த பங்களாவை செட்டியார் பங்களான்னு தான் சொல்லுவாங்க. இப்போது இந்த ஸ்டுடியோவை நிர்வகித்து வரும் ஏவிஎம் குமரன் சாரு, ஏவிஎம் சரவணன் சாரு, ஏவிஎம் பாலசுப்ரமணியம் சாரெல்லாம் யூடியூப்பில் நிறைய பேட்டிகளில் சொல்கிறாங்க, நாங்கள் ஏவிஎம் கார்டன் உள்ளே இருக்கக்கூடிய பங்களாவில் தான் சின்ன வயசில் வாழ்ந்தோன்னு. அந்த பங்களா இந்த பங்களா தான். 80s 90s காலகட்டத்திலலாம் தினமும் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளே இருக்கக்கூடிய ஏவி மெய்யப்பா செட்டியார் அவர்கள் பங்களா உள்ளேயும் நிறையா ஷூட்டிங் நடக்கும். இந்த பங்களாவுக்கு வெளியேயும் எப்பவும் ஷூட்டிங் நடக்கும். இந்த பங்களாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபவுண்டன்லேயும் எப்பவும் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பங்களாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபவுண்டன் தமிழ் படங்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகளில் நிறைய பாடல் காட்சிகளில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டர் ஃபவுண்டன் எங்கே இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியாது. அது இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளே தான் இருக்குது. அப்புறமா வாட்டர் ஃபவுண்டன் பக்கத்திலேயே ஒரு பெண்ணுடைய சிலை வச்சுருக்காங்க. இந்த பெண்ணுடைய சிலை வந்து வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு இங்கு நிறுவப்பட்டதாக ஏவிஎம் குமரன் சாரு இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. மோகன் ஜெயஸ்ரீ நடித்த ஜெயஸ்ரீயின் முதல் படமான தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் வரக்கூடிய தென்றல் வந்து என்னை தொடும் பாடல் இந்த ஏவிஎம் கார்டனில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய சிலைக்கு பின்னால் புகையெல்லாம் போட்டு படமாக்கியிருப்பாங்க. தென்றலே என்னை தொடு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளதான் எடுத்தாங்க. அப்புறமா இந்த பெண்ணுடைய சிலை இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பாலத்துலேயும் நிறைய தமிழ் படங்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகள் இந்த பாலத்தில் நிறைய படமாக்குவாங்க. இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த ஏவிஎம் கார்டன் ரொம்ப பிடிச்ச இடம். அதனால் அவருடைய படங்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகள் ஒரு சீனாவது
இந்த கார்டன் உள்ள எடுப்பார். பாக்யராஜ் கல்பனா இணைந்து நடித்த சின்ன வீடு திரைப்படத்தில் வரக்கூடிய சிட்டுக்குருவிங்கிற பாடலில் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கம்பி போட்ட பாலத்தில் ஒரு காட்சி படமாக்கி படத்தில் அதை கிராபிக்ஸ் பண்ணி காட்டியிருப்பார். பாக்யராஜ் அம்பிகா இணைந்து நடித்த அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ பாடலில் இந்த கார்டன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கம்பி போட்ட பாலத்தில் பாக்யராஜ் நடந்து வருவார். பாக்யராஜ் ராதிகா இணைந்து நடித்த தாவணி கனவுகள் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு நாயகன் உதயமாகினான் பாடல்லையும் இந்த கார்டனில் இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கலர் கம்பி போட்ட பாலத்துக்கு பக்கத்தில் நின்று பாடுவார். இந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே ரவுண்டா கார்டன் மாதிரி உருவாக்கி ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 16 கால் மண்டபம் ஒரு கொடை மாதிரி கட்டியிருக்காங்க. இதுவும் இப்போ அங்கே இருக்குது. இந்த 16 கால் மண்டபத்தில் தான் பட பூஜைகள் நிறைய நடக்கும். நிறைய பட பூஜைகள் இந்த 16 கால் மண்டபத்தில் வச்சு தான் நடத்துவாங்க. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பங்களாவுக்கு பக்கத்திலேயே ஒரு செயற்கை அருவியும் இங்கே அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே இந்த செயற்கை அருவிலையும் தமிழ் படங்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகளில் நிறைய பாடல் காட்சிகள் இந்த செயற்கை அருவிலையும் படமாக்குவாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள இந்த ஏவிஎம் கார்டனை ஏவிஎம் நிறுவனத்தார் இந்த ஏவிஎம் கார்டன் வெளி உலகுக்கு பொதுமக்களுக்கு தெரியாதவாறு ரொம்ப பொத்தி பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. வெளி உலகுக்கு ஒரு ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. இந்த ஏவிஎம் கார்டனில் உள்ள ஒரு ஃபோட்டோ கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாத்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சுத்தமாக சினிமா படப்பிடிப்புகளும் இல்லை, சீரியல் படப்பிடிப்புகளும் ரொம்ப குறைஞ்சதுனால இந்த ஏவிஎம் கார்டனை திருமண நிகழ்ச்சிகளுக்காக வாடகைக்கு விடுறதா அறிவித்து இப்போ வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. திருமண நிகழ்ச்சிகள், பிறந்த நாள் நிகழ்ச்சிகளுக்கு ஏவிஎம் கார்டன் வாடகைக்கு விடப்படும்னு ஏவிஎம் நிறுவனத்தார் விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அதை பார்த்த பொதுமக்கள் நிறைய பேர் திருமண நிகழ்ச்சிகள், பிறந்த நாள் நிகழ்ச்சிகளை இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடத்துகிறாங்க. இன்னைக்கு கூட ஏவிஎம் கார்டன் உள்ள இங்கே ஏதோ திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த ஏவிஎம் கார்டனுக்குள்ள ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அந்த காலத்திலேயே ரெக்டாங்கிளில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வீடு கட்டி அமைச்சிருக்காங்க. மாலை நேரத்தில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்காக ஒரு முக்கோண வடிவில் இந்த வீட்டை அமைச்சிருப்பாங்க என நான் நினைக்கிறேன். இந்த முக்கோண வடிவில் இருக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான இந்த வீடு, இந்த இட அமைப்பெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் வீடு பகுதிகளில் இரவு நேரத்தில் வந்தால் லைட்டு செட்டிங்கெல்லாம் நிறையா இருக்குது. இரவு நேரத்தில் லைட் செட்டிங்கோட இந்த இயற்கை அழகை ரசிப்பதற்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும். கமல்ஹாசன், அம்பிகா, சில்க் ஸ்மிதா இணைந்து நடித்த சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய நேத்து ராத்திரி எம்மா பாடல் இந்த ரெக்டாங்கிள், இந்த முக்கோண வடிவிலான இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னால் படமாக்கியிருக்காங்க. சகலகலா வல்லவன் படத்தில் வரக்கூடிய நிறைய காட்சிகள் இந்த இடத்துல படமாக்கியிருக்காங்க. சகலகலா வல்லவன் படத்தில் வரக்கூடிய நேத்து ராத்திரி எம்மா பாடல் முழு பாடலும் இங்கே தான் படமாக்குனாங்க. கேப்டன் விஜயகாந்த், அம்பிகா இணைந்து நடித்த தண்டனை திரைப்படத்தில் வரக்கூடிய அதோ வானிலே நிலா ஊர்வலம் பாடலிலும் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கக்கூடிய இந்த முக்கோண வடிவிலான இந்த கெஸ்ட் ஹவுஸ் முன்னால் படமாக்கியிருக்காங்க. ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் இணைந்து நடித்த படையப்பா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. படையப்பா திரைப்படத்தில் வரக்கூடிய ரம்யா கிருஷ்ணனுடைய வீடாக காட்டியிருக்கிறது இந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பங்களாவில் தான். பல ஆண்டுகள் கழித்து ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணனை வந்து சந்திக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. படையப்பா திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணனை 17 ஆண்டுகள் கழித்து ரஜினிகாந்த் சந்திக்க வர்ற காட்சியெல்லாம்
எங்கள் ஸ்டுடியோவில் இருக்கிற எங்கள் தாத்தா வாழ்ந்த வீட்டில் தான் படமாக்குனாங்க அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சாரோடைய கிராண்ட் டாட்டர் அபர்ணா மேடம் இப்போ யூடியூப்பில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஏவிஎம் சரவணன் சாருடைய கிராண்ட் டாட்டர் அபர்ணா மேடம் இங்கே எடுத்த வேற எந்த படத்தையுமே சொல்லல. படையப்பா படத்தில் வரக்கூடிய ரம்யா கிருஷ்ணன் ரஜினிகாந்த் சந்திக்கிற காட்சி எங்கள் தாத்தா வீட்டில் தான் படமாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வெயில் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. தியாகராஜன் சரிதா இணைந்து நடித்த நெஞ்சில் ஓர் ராகம் படத்தில் வரக்கூடிய பாடல் அட முந்தான சேல திண்டாடுது பாடல் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளே அமைந்துள்ள இந்த செயற்கை அறிவியல படமாக்கியிருப்பாங்க. தியாகராஜன் சரிதா நடித்த நெஞ்சில் ஓர் ராகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழு பாடல் காட்சியுமே ஏவிஎம் கார்டன் உள்ளதான் படமாக்குனாங்க. இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கக்கூடிய இந்த செயற்கை அறிவியல ஷூட்டிங் திரைப்படங்களுடைய படப்பிடிப்புகள் இல்லாத நேரத்தில் இந்த அருவியோடைய மோட்டரை ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க, தண்ணி வராது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கேப்டன் விஜயகாந்த், ராதிகா இணைந்து நடித்த வீரபாண்டியன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிட்டு குருவி அப்படி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இந்த செயற்கை அறிவியல படமாக்கியிருப்பாங்க. கேப்டன் ராதிகா நடித்த இந்த வீரபாண்டியன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் நிறைய காட்சிகள் இங்கே படமாக்குனாங்க. ரஜினிகாந்த், கௌதமி, பிரபு, சீதா இணைந்து நடித்த குரு சிஷ்யன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் பாடல். ரஜினிகாந்த் மற்றும் கௌதமி ரெண்டு பேரும் இந்த செயற்கை அறிவியல ஆடுவாங்க. குரு சிஷ்யன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்த், கௌதமி சம்பந்தப்பட்ட முழு காட்சியுமே இந்த ஏவிஎம் கார்டனில் தான் எடுத்தாங்க. கமல்ஹாசன், அம்பிகா, சில்க் ஸ்மிதா இணைந்து நடித்த சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி நேத்து ராத்திரி எம்மா பாடல் இந்த செயற்கை அறிவியல தான் படமாக்குனாங்க. கமல்ஹாசன், அம்பிகா, சில்க் ஸ்மிதா இணைந்து நடித்த சகலகலா வல்லவன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளதான் படமாக்குனாங்க. இதே சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். மோகன், ஜெயஸ்ரீ இணைந்து நடித்த ஜெயஸ்ரீயின் முதல் படமான தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தமின்றி முத்தமிடும் பாடல். பல காட்சிகள் இந்த செயற்கை அறிவியல தான் படமாக்குனாங்க. மோகன், ஜெயஸ்ரீ நடித்த தென்றலே என்னை தொடு படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் முழு பாடலுமே ஏவிஎம் கார்டன் உள்ளதான் எடுத்தாங்க. இதே தென்றலே என்னை தொடு திரைப்பட பாடல்தான். இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கக்கூடிய இந்த 16 கால் மண்டபம் இந்த கொடை மாதிரி கட்டியிருக்காங்களா, இதை பேச வச்சு தான் தமிழ் படங்களில் நிறைய பாடல் காட்சிகள் படமாக்குவாங்க. அது என்னென்ன படங்கள் என்பது பற்றி பார்க்கலாம். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, முத்துராமன் அவர்கள் இணைந்து நடித்த குரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஆடுங்கள் பாடுங்கள்
பிள்ளை பொன் வண்டுகள் பாடல் இந்த கொடைக்கு பக்கத்தில் எடுத்திருப்பாங்க. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டு. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கொடையை வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டு. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் நிறைய காட்சிகளில் இந்த கொடையை காட்டுவாங்க. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டு. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த கொடைக்கு உள்ளேயும் காட்சி எடுத்திருப்பாங்க. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டு. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளே தான் படமாக்குனாங்க. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா, மோகன், ரேகா இணைந்து நடித்த கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா பாடல் இந்த ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. இன்னா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வடக்கு கும்மி அடியா. கிருஷ்ணன் வந்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியிலேயும் இந்த கொடைக்கு பக்கத்தில் நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இன்னா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வடக்கு கும்மி அடியா. கிருஷ்ணன் வந்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் முழு பாடலுமே இந்த ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளே தான் படமாக்குனாங்க. நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வடக்கு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா. பிரபு, சரிதா, சித்ரா லட்சுமணன் இணைந்து நடித்த பூ பூவா பூத்திருக்கு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். இங்கிலீஷ்காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி பாடலும் இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. இங்கிலீஷ்காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி. இந்த பாடல் காட்சியில் இந்த கொடையை சினிமா கேமராவில் இந்த ஏவிஎம் கார்டனுக்குள்ளே இருக்க கொடையை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ்காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி. பூ பூவா பூத்திருக்கு படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் முழு பாடலுமே இந்த ஏவிஎம் கார்டனுக்குள்ளே தான் படமாக்குனாங்க. இங்கிலீஷ்காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி. இந்த ஏவிஎம் கார்டனுக்குள்ள இந்த கொடை அமைந்துள்ள பகுதி ஒரு கார்டன் மாதிரி ரவுண்டாக இந்த பாட்டில் அழகாக காட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ்காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி. தியாகராஜன், சரிதா இணைந்து நடித்த நெஞ்சில் ஓர் ராகம் படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. நெஞ்சில் ஓர் ராகம் படத்தில் வரக்கூடிய பாடல் முந்தான சேல திண்டாடுது பாடல் இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. முந்தான சேல திண்டாடுது மோகத்தில் ஆசை தள்ளாடு. நெஞ்சில் ஓர் ராகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் இந்த கொடையை நிறைய காட்சிகளில் காட்டுவாங்க. முந்தான சேல திண்டாடுது மோகத்தில் ஆசை தள்ளாடு. இந்த நெஞ்சில் ஓர் ராகம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் இந்த கொடையை அழகாக காட்டியிருப்பாங்க. இதே நெஞ்சில் ஓர் ராகம் படத்தில் வரக்கூடிய பாடல் தான். முந்தான சேல திண்டாடுது மோகத்தில் ஆசை தள்ளாடு. கார்த்திக், சௌந்தர்யா இணைந்து நடித்த முத்துக்காளை திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. முத்துக்காளை திரைப்படத்தில் வரக்கூடிய பொன்னை வனத்து குயிலே நீ பாடல் இந்த கொடைக்கு பக்கத்தில் படமாக்கியிருப்பாங்க. உன்னை வனத்து கோயிலே நீ என்னை நினை. முத்துக்கால படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த ஏவிஎம் கார்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, பெரிய கட்டில். இந்த கட்டில் சின்ன கவுண்டர் படத்தில் முத்துமணி மாலை பாடல் காட்சியில் வரக்கூடிய கட்டில் தான் இந்த கட்டில். மணிமாலை பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்டு. கார்த்திக், சௌந்தர்யா நடித்த முத்துக்காளை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆழியார் அணையில் படமாக்குனாங்க. மீதமுள்ள காட்சிகள் முழுவதுமே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள
ஏவிஎம் கார்டனில் தான் எடுத்தாங்க. உன்னை வனத்து கோயிலே நீ என்னை நினை இந்த பாடல் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் போட்டிருக்க கட்டில் நிறைய காட்சி ஏற்படமாக்கியிருப்பாங்க. உன்னை வனத்து கோயிலே நீ என்னை நினை ராமராஜன் சீதா இணைந்து நடித்த மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். முகமொரு நிலா வெளியிரு நிலா அடடா 3 நிலா பாடல் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளே அமைந்துள்ள இந்த கொடைக்கு பக்கத்துலேயும் பல காட்சிகள் படமாக்குனாங்க. முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா ராமராஜன் சீதா நடித்த மனசுக்கேத்த மகராசா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா மனசுக்கேத்த மகராசா படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் நிறைய காட்சிகள் இந்த கொடைக்கு பக்கத்தில் எடுத்தாங்க. முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள இந்த ஏவிஎம் கார்டனில் தினமும் இரவு நேரத்தில் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாடல் கூட இரவு நேரத்தில் தான் எடுத்திருக்காங்க. முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா மனசுக்கேத்த மகராசா படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் ராமராஜன் இந்த கொடைக்கு பக்கத்தில் நின்று பாடுவார். முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா ரஜினிகாந்த், அம்பிகா, மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான முதல் படம் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வரக்கூடிய முத்துமணி சுடரேவா பாடல் முழுவதுமே இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளதான் படமாக்குனாங்க. இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது ரஜினி அங்கிள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிற காட்சி இந்த கொடையில் தான் படமாக்குனாங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இங்கே தான் படமாக்குனாங்க. முத்துமணி சுடரேவா முல்லை மலச்சரமேவா கண்ணுறங்க நேரம் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த கொடையை அழகாக காட்டியிருப்பாங்க. முத்துமணி சுடரேவா முல்லை மலச்சரமேவா கண்ணுறங்க நேரம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள இந்த ஏவிஎம் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த கொடையை சுற்றி புல்வெளிகள் வளர்த்துருப்பாங்க. அப்புறமா இந்த கொடையை சுற்றி ரவுண்டாக மார்பிள் கல் பதிச்சிருப்பாங்க நடந்து போகிறதுக்கு. அது ஒரு ரவுண்டாக இருக்கும், அந்த கல் சுற்றி இருக்கும். இந்த கொடையை சுற்றி ரவுண்டாக பதிச்சிருப்பாங்க. இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வரக்கூடிய முத்துமணி சுடரேவா பாடலில் இந்த ரவுண்டாக கல் பதிச்சிருக்காங்கல்ல, அது அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்கள். முத்துமணி சுடரேவா முல்லை மலச்சரமேவா கண்ணுறங்க நேரம் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கே இருக்கிற இந்த கொடையை சுற்றி தான் முழு பாடலும் படமாக்குனாங்க. முத்துமணி சுடரேவா முல்லை மலச்சரமேவா கண்ணுறங்க நேரமான பிரபு, ராம்கி, நிசாந்தினி இணைந்து நடித்த பூவிழி ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். நெஞ்சோடு ராகம் யார் தந்ததோ பாடல் இந்த ஏவிஎம் கார்டனில் அமைந்துள்ள இந்த கொடைக்கு பக்கத்தில் படமாக்கியிருப்பாங்க. நெஞ்சோடு ராகம் யார் தந்ததோ கண்மூடி சிவகுமார், அம்பிகா இணைந்து நடித்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் வரக்கூடிய பாடல். ராகம் தாளம் பல்லவி பாடல் இந்த கொடையில் பல காட்சிகள் படமாக்குனாங்க. தாளம் பல்லவி அது காதல் பூபாலம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி நிறைய காட்சிகள் இந்த கொடையில் படமாக்குனாங்க. தாளம் பல்லவி அது காதல் பூபாலம் சிவகுமார், அம்பிகா இணைந்து நடித்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி வடபழனியில் இருக்கக்கூடிய விஜயா கார்டனிலும் அப்புறம் இங்கே இந்த ஏவிஎம் கார்டன் 2 இடத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்புறமா சகாராங்கிற ஒரு தமிழ் படம். இந்த படம் ரொமான்டிக் மூவி. இந்த படத்தில் கிளாமர் ஆர்டிஸ்ட் சக்கீலா, ஷர்மிளி, ரோஷினி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க.
இந்த படத்தில் வரக்கூடிய வானவில் ஏறிவாங்கிற பாடல் இந்த ஏவிஎம் கார்டனில் அமைந்துள்ள இந்த கொடைக்கு மேலே தான் சீரியல் பல்பெல்லாம் போட்டு படமாக்கியிருப்பாங்க. ஷர்மிளி கிளாமர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணுவாங்க, காமெடி காட்சிகள்லையும் நடிப்பாங்க. கவுண்டமணி கூட ஷர்மிளி நிறைய படங்களில் காமெடி காட்சிகளில் வருவாங்க. கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்புறமா காமெடி நடிகை ஷர்மிளி அவங்கள நான் முதல்ல பார்க்கும்போது இந்த வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஏற்ற மாதிரி மாடியில் வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறமா கவுண்டமணி தான் சூளமேட்டில் சொந்த வீடு வாங்கி கொடுத்தாரு. கிளாமர் ஆர்டிஸ்ட்டு ஷர்மிளி, ஷக்கீலா, பாபிலோனா, அல்போன்சா இவங்க படங்கள் எல்லாமே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அதிகமாக படமாக்குவாங்க. கமல்ஹாசன், ஸ்ரீவித்யா, ரஜினிகாந்த் நடித்த ரஜினிகாந்தின் முதல் படமான அபூர்வ ராகங்கள் படத்தில் வரக்கூடிய அதிசய ராகம் ஆனந்த ராகம் பாடலில் இந்த கொடையை கிரெயின் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா இணைந்து நடித்த அபூர்வ ராகங்கள் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் பார்த்திங்கன்னா முழு பாடலுமே ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளே தான் எடுத்திருப்பாங்க. இந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளே என்னெல்லாம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவகுமார், ராதா இணைந்து நடித்த 1000 முத்தங்கள் படத்தில் வரக்கூடிய பாடல் அக்கா அக்கா மாமாவை பாரு பாடல் ஏவிஎம் கார்டனில் அமைந்துள்ள இந்த கொடை பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. சிவகுமார், ராதா நடித்த 1000 முத்தங்கள் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலும் ஏவிஎம் கார்டனில் தான் எடுத்தாங்க. நடிகர் ராஜேஷ், லட்சுமி, ஜெயஸ்ரீ இணைந்து நடித்த தாலி தானம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஒரு புல்லாங்குழல் என்னை அம்மா என்றுங்கிற பாடல் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளதான் படமாக்குனாங்க. தாலி தானம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலும் இந்த ஏவிஎம் கார்டன் உள்ளதான் எடுத்தாங்க. தாலிதானம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி இணைந்து நடித்த குரு திரைப்படத்தில் இந்த ஏவிஎம் கார்டனை கமல்ஹாசன் நடத்தும் குரு படத்தில் நடத்தக்கூடிய அனாதை ஆசிரமமாக காட்டியிருப்பாங்க. கமல்ஹாசன் நடத்தும் அனாதை ஆசிரமத்துக்கு ஸ்ரீதேவி கமல்ஹாசனை சந்திக்க வர்ற காட்சி இந்த ஏவிஎம் கார்டன் உள்ள இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. எவ்வளவு புனிதமான லட்சியம் உங்களுடையது. உங்க மாதிரி லட்சியவாதி தான் இந்த நாட்டுக்கு தேவை. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடித்த குரு படத்தில் இந்த கார்டனில் இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு உள்ளால கமல்ஹாசனுடைய அம்மா திருவுருவச் சிலையை வச்சிருப்பாங்க. இந்த கொடைக்கு உள்ளால குரு படத்துக்காக கமல்ஹாசனுடைய அம்மா மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி இந்த இடத்துல படமாக்கியிருப்பாங்க. குணம் உள்ளவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அறிமுகம் கிடைச்சது அதிர்ஷ்டம். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடித்த குரு படத்தில் இந்த கொடைக்கு முன்னால் நின்று தான் ஸ்ரீதேவியும் கமல்ஹாசனும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை வீட்டுக்கு வாங்களே. வரேன்னு சொல்லிட்டு வந்தா அதுல சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு நல்ல இதே குரு திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடித்த குரு திரைப்படத்தில் கமல்ஹாசனுடைய அப்பாவா நடிச்சிருக்கிற முத்துராமன் அவர்கள் இந்த கொடைக்குள்ளே இருக்கிற கமல்ஹாசனுடைய அம்மா சிலையை பார்க்குற காட்சி இந்த ஏவிஎம் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த கொடையில் படமாக்கியிருப்பாங்க.
குரு படத்தில் நிறைய காட்சிகள் இந்த கொடைக்கு உள்ள படமாக்கியிருப்பாங்க. இப்ப நீ உயிரோடு இருந்திருந்தா உன் மகனோட உயிரை பார்த்து பெருமைப்பட்டேன். என்னோட லட்சியங்களும் இதே குரு படத்தில் வரக்கூடிய முத்துராமன் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சி தான். உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. குரு படத்தில் கமல்ஹாசனுடைய அப்பாவை நடிச்சிருக்க முத்துராமன் அவர்கள் இந்த கொடைக்கு உள்ள இருக்க கமல்ஹாசனுடைய அம்மா சிலையை உடைக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. முத்துராமன் அவர்கள் கமல்ஹாசனுடைய அம்மா சிலையை உடைக்கிறத பார்த்த கமல்ஹாசன் ஓடி வந்து முத்துராமன் அவர்களை தடுக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. குரு படத்துக்காக முத்துராமன் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு சண்டை காட்சி இந்த கொடையில் படமாக்கியிருப்பாங்க. மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் சிலை ஏன் உடைஞ்சிருக்குன்னு இந்த குரு படத்துக்காக கேட்குற காட்சி படமாக்கியிருப்பாங்க. ஆமா, இந்த சிலையை உடைஞ்சிருக்கு. எல்லாமே கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த இந்த குரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய் கண்ணாவா என்ற பாடல் இந்த கொடையில் தான் படமாக்கியிருப்பாங்க. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த கொடையில் இருக்க இந்த பில்லரு சைடெல்லாம் விண்டோ மாதிரி வச்சு மறைச்சி செட்டு போட்டு உள்ள லைட்டிங்கில் வச்சு படமாக்கியிருப்பாங்க. இந்த கொடைக்குள்ளே தான் இந்த பாடல் காட்சி படமாக்குனாங்க. ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கொடையில் பில்லர்களுக்கு இடையில் இருக்க கேப்பை விண்டோ மாதிரி பிளாஸ்டிக் சீட் வச்சு தடுத்து லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்து இந்த பாடல் காட்சி இங்கே படமாக்குனாங்க. இந்த பாடலை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழு பாடல் காட்சியுமே இரவு நேரத்தில் இந்த ஏவிஎம் கார்டனுக்கு உள்ளதான் படமாக்குனாங்க. கேப்டன் விஜயகாந்த், குஷ்பு, ரஞ்சிதா இணைந்து நடித்த கருப்பு நிலா திரைப்படம் இந்த ஏவிஎம் கார்டனில் அமைந்துள்ள இந்த கொடைக்கு பக்கத்தில் படமாக்கியிருப்பாங்க. இந்த கருப்பு நிலா திரைப்படத்தில் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு ரஞ்சிதா கேப்டன் அவர்களிடம் வந்து சொல்லுற காட்சி இந்த ஏவிஎம் கார்டனில் அமைந்துள்ள இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. கருப்பு நிலா திரைப்படத்துக்காக இந்த ஏவிஎம் கார்டனில் செயற்கை மழை வரவழைச்சி இரவு நேரத்தில் இந்த காட்சி படமாக்குனாங்க. இப்படியே நடந்துக்கிட்டா உடம்புக்கு ஏதாவது ஆயிரும். ஆகட்டும், உயிர் போயிடும். போகட்டும். இந்த பாரு, நான் உனக்கு கிடைக்கணும்னு கருப்பு நிலா படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. இருக்கலாம். அதுக்காக என்ன இப்படி நிர்பந்தப்படுத்தி நிலவொழிய வைக்கிறது நியாயம் இல்ல. தர்ம நியாயத்தை பத்தி நீங்க பேச இதே கருப்பு நிலா திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். கழுத்துல விழுந்தப்போ அந்த வாக்கை சத்திய வாக்காட்சி நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்ப கழுத்துல இருந்த சங்கிலியே கருப்பு நிலா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் கேப்டனிடம் காதலை சொல்ல வந்திருக்கிற ரஞ்சிதா கடைசியாக சட்டையை கலத்தி தன்னுடைய மார்பகத்தை காட்டுற காட்சி இந்த ஏவிஎம் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. உன்னோட உடம்ப தண்ணியும் கால் கட்டவரும் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்க. கருப்பு நிலா திரைப்படத்தில் ரஞ்சிதாவுடைய காதலை ஏற்றுக்கொண்ட கேப்டன் அவர்களை ரஞ்சிதா கட்டி பிடிக்கிற காட்சியில் இந்த கொடையை அழகாக காட்டியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வாட்டர் பவுண்டரில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. கமலஹாசன், அம்பிகா, சில்க் சுமிதா இணைந்து நடித்த சகலகலா வல்லவன் படத்தில் வரக்கூடிய நேத்து ராத்திரி எம்மா பாடல் நிறைய காட்சிகள் இந்த வாட்டர் பவுண்டரில் எடுத்திருப்பாங்க. சிவகுமார், சுலோக்சனா, சுகாசினி இணைந்து நடித்த சிந்து பைரவி படத்தில் வரக்கூடிய தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கூட்டி நாம் பாடல்
முழு பாடலும் இந்த வாட்டர் பவுண்டன் முன்னால் தான் எடுத்திருப்பாங்க. தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் தண்ணீர் தொட்டி தேடி கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் சிவகுமார், சுலோக்ஷனா, சுஹாசினி இணைந்து நடித்த சிந்து பைரவி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த ஏபிஎம் கார்டன் உள்ளே இருக்கக்கூடிய ஏபி மெய்யப்ப செட்டியாருடைய பங்களாவையும் இந்த வாட்டர் பவுண்டனையும் அழகாக காட்டியிருப்பாங்க. தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் தண்ணீர் தொட்டி தேடி டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் அரவிந்த் சாமி, சிவரஞ்சனி இணைந்து நடித்த தாலாட்டு திரைப்படத்தில் வரக்கூடிய மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே பாடல் இந்த வாட்டர் பவுண்டனில் படமாக்கியிருப்பாங்க. அரவிந்த் சாமி, சிவரஞ்சனி இணைந்து நடித்த தாலாட்டு படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் இந்த வாட்டர் பவுண்டனுக்கு உள்ள காட்சி எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த், கௌதமி, பிரபு, சீதா இணைந்து நடித்த குரு சிஷ்யன் திரைப்படத்தில் வரக்கூடிய கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் பாடலில் ரஜினிகாந்தும் கௌதமியும் இந்த வாட்டர் பவுண்டன் முன்னால் நின்று பாடுவாங்க. இதே குரு சிஷ்யன் படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். கேப்டன் விஜயகாந்த், அம்பிகா இணைந்து நடித்த முதல் படமான தண்டனை திரைப்படத்தில் வரக்கூடிய அதோ வானிலே நிலா ஊர்வலம் பாடல் இந்த வாட்டர் பவுண்டன் முன்னால் நிறைய காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க. தண்டனை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் நிறைய காட்சிகள் இந்த வாட்டர் பவுண்டன் முன்னால் தான் எடுத்தாங்க. தண்டனை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலும் இந்த வாட்டர் பவுண்டனை சுற்றி தான் படமாக்கியிருப்பாங்க. இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.